ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம ஒரு க்ரூஷியலான க்ரூமிங்க்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நம்மளோட ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அல்சர் எஃபெக்டான ஒரு சிட்ஸு ப்ரீடுக்கு வந்து நம்ம எப்படி ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ இதுவும் அதே மாதிரி கேஸ் தான். இதில் என்னென்னா, கண்ணுக்கு கீழே வந்து டாக்கு பெரிய ஊண்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஊண்டுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா டியர் ஸ்ட்ரெயின்ஸ். எல்லா சிட்ஸு ப்ரீடுக்குமே கண்லேயும் தானாக தண்ணி வரும். ஸோ டியரிங் இருக்கிற ஒரு ப்ரீட் தான் சிட்ஸு. அதை நம்ம வந்து ப்ராப்பராக ஹேரை கிளிப் பண்ணியோ இல்லை வந்து வீட்லேயே வந்து அந்த வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணியோ வச்சுருக்கணும். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டியர் மார்க் அப்படியே டியர் ஸ்ட்ரெயின்ஸாக மாறும். ஸோ இதை டாகே வந்து செல்ஃபாக க்ளீன் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ கண்டிப்பாக வந்து நகம் கண்ணிலையோ இல்லை வந்து இந்த கண்ணுக்கு கீழேயோ இல்லை ஸ்னவுட் ஏரியாவிலையோ பட்டுரும். இந்த ஊண்டு வந்து அப்படியே இன்ஃபெக்ட் ஆகி மேகட்ஸ் வச்சிரும், ஒரு ரீசன். ரெண்டாவது, அந்த இடத்துல ரொம்ப ஈரப்பதம் இருக்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து அதுக்கப்புறம் மேகட்ஸ் வச்சிரும். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மெடிகேஷன் எல்லாம் காமனாக தான் இருக்கும். எனிதிங் தட் ரிலேட்டட் டு மேகட்ஸ் அப்படின்னா நம்ம அந்த அங்கே இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் நம்ம கிளிப் பண்ணி எடுத்துட்டு தென் டிமேக்ஸ் ஸ்ப்ரே அண்ட் தென் எனி ஆன்டிசெப்டிக் போடுற மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம்.